வணக்கம். கரூர் சம்பவம் நடந்து இன்னையோட 8 நாள் ஆகுது. சம்பவத்துக்கு யார் காரணம்? அதன் பின்னணியில யார் இருக்கா? இது விபத்தா? திட்டமிடப்பட்ட ஒரு விபத்தா? இதெல்லாம் தாண்டி, அந்த சம்பவம் நடந்ததற்கான முக்கிய காரணம்ன்றது அடிப்படையில அங்க தலைவர் விஜய் அவர்கள் அங்க வந்தது தான். அந்த மக்கள் அவங்கள பார்க்க வந்தது தான் அதுக்கான அடிப்படை காரணம்னு சொல்லலாம். அப்படி அந்த சம்பவத்திற்கு அடிப்படையா இருந்த தலைவர் அவர்கள், இப்போ நடந்த சம்பவம் நடந்து 8 நாள் ஆகியும், நேத்து தான் நிர்வாகிகள் போய் பார்த்துருக்காங்க. அந்த கரூர் மாவட்ட நிர்வாகிகளே சம்மந்தப்பட்டவங்க நேத்து தான் போய் பார்த்துருக்காங்க. ஆனா, இன்னைக்கு வரைக்கும் மத்த கட்சிகள் குரல் குடுக்குற அளவுக்கு கூட சொந்த கட்சியிலேருந்து எந்த விதமான தலைவர்கள் 2ஆம் கட்ட தலைவர்களோ, அதோட செய்தி தொடர்பாளரோ யாருமே அவங்க மக்களுக்காக இதுவரைக்கும் பேசல. சும்மா சோஷியல் மீடியால ட்வீட் போடுறது மட்டும் மக்கள் கூட நிற்கிறோம்னு அர்த்தம் கிடையாதுல்ல. அப்போ மத்த கட்சிகள் விஜய் அவர்களுக்காக சப்போர்ட்டிவா நின்னம்போதும் சரி, ஊடகவியலாளர்களா இருக்கட்டும், இல்ல அரசியல் விமர்சகர்களா இருக்கட்டும், இல்ல பத்திரிகையாளரா இருக்கட்டும், நெறைய பேர் விஜய்க்காண்டி நெறைய பேர் பேசியிருக்காங்க. அவர் கூட துணை நின்னாங்க. ஆனா, மக்கள் கூட துணை நிற்க வேண்டிய விஜய் இன்னையோட 8 நாள் ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் ஏன் வெளியிலயே வரல? என்ன காரணமா இருக்கும்? என்ன வேணாலும் காரணமா இருக்கலாம். அரசியலோட புரிதல்ல நம்மளுக்கு நெறைய விஷயங்கள் தெரியாம இருக்கலாம். அவருக்கு ஏதோ ஒரு விதத்தில நெருக்கடி குடுக்கப்பட்டதா இருக்கலாம். இதுவரைக்கும் அவருக்கு அனுமதி வழங்கப்படாம மறுக்கப்பட்டதா இருக்கலாம். பல காரணங்கள் இருக்கலாம். ஆனா, இதெல்லாம் எதிர்பார்த்து தானே ஒரு அரசியலுக்குள்ள வரணும். இது சினிமா இல்லல்ல. சினிமான்னு வரும்போது, நீங்க நெறைய எல்லாமே லொகேஷன், கிஷன் எல்லாமே ஷூட்டிங்லாம் பெர்மிஷன்லாம் வாங்கி, அதுக்கப்புறம் ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுன்றது நீங்க நேரா வரலாம், நடிக்கலாம். அது வேற. இது அரசியல். இதில ஒரு சில நேரங்கள்ல உங்கள மீறி நெறைய விஷயங்கள் நடக்கும். இப்போ கரூர்ல நடந்ததுமே நீங்க அது அரசியலா பார்த்தாலும் சரி, அது விபத்தா பார்த்தாலும் சரி, அது உங்கள மீறி நடந்த ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது அவர் ஏன் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் கூட நிற்க வேண்டிய ஒருத்தர் ஏன் இன்னைக்கு வரைக்கும் வரல? அது அவர ஏது தடுக்குது? ஆ யார் என்ன வேணாலும் சொல்லலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். மக்கள்கிட்ட நீங்க நேரடியா போய் சந்திக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? மக்கள நீங்க நேரடியா போய் சந்திக்கிறப்போ, உங்களோட அரசியல் மாண்பு தான் இன்னும் அதிகமாகும். உங்களுக்காக மற்ற கட்சிகள் அவருக்கான அந்த நேரத்த குடுங்க, அவருக்கான ஸ்பேஸ் குடுங்க. அவர இப்போ ஆல்ரெடி நம்மள விட அவர் தான் மனநிலை ரொம்ப அவர் வருத்தத்தில இருப்பாரு அப்படின்ற ஒரு நிலையில மற்ற கட்சிகள் பேசினது கூட, உங்க தலைமையிலேருந்தோ, உங்க தலைமை கீழ உள்ள தலைவர்கள்கிட்ட இருந்தோ வரல. இது ஒரு பெரிய வருத்தம் தான். இப்போ வரைக்கும் என்ன ஒரு பெரும் விஷயம் அப்படின்னா, மற்ற கட்சிகளுக்கு கிடைக்காத ஒரு விஷயம். இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் கூட, உங்க மேல தப்பு இல்லன்றத மக்கள் ஆணித்தரமா நம்புறாங்க அப்படின்றது நேத்து நிர்வாகிகள் நீங்க போய் சந்திக்கிறப்போ, மக்கள் அவங்க மேல கோவப்படாம, உங்களோட அந்த வருத்தங்கள அவங்க ஏத்துக்கிட்டு, அவங்க இன்னும் அமைதியா இருக்காங்க. இன்னும் பெருசா நம்புறாங்க. இன்னும் நம்மளுக்கு விஜய் அவர்கள் நம்மளுக்கு நல்லது செய்வாங்க. அப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கைய, அந்த அளவுக்கு உங்கள நம்புற மக்களுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? அப்படின்றது ஒரு பெரும் கேள்விக்குறி தான். அது இல்லாம நேற்று கோர்ட்லயும் கேஸ் ஹியரிங் வரும்போதும், ஒரு தலைப்பட்சமா பேசப்பட்டது அரசியல் ரீதியா அப்படின்றதையுமே நெறைய விஷயம் இருக்கு. அது அரசியல் பின்புலத்தினால நடந்த விஷயமா? இல்ல நீதிமன்ற சூழல்ல என்ன நடந்தது? அதுக்குள்ள என்ன நடந்ததுன்றதுல நெறைய கருத்துக்கள் வருது. ஆனா, இத யார் சொல்லணும்? உங்க கட்சியில சார்பா வாதாடின வக்கீல் பேசலாம். இல்ல உங்க கட்சி சார்புல யாராவது அங்க என்ன நடந்ததுன்ற உண்மைய மக்களுக்கு புரிய வைக்கணும். மக்களுக்கு அங்க என்ன நடந்ததுன்றதுல தெரிஞ்சுக்கிறதுல அவங்களுக்கு உரிமை இருக்குல்ல. அப்படி இருக்கிறப்போ, மற்ற கட்சிகள பத்திலாம் பேசி, பேசி இப்போ டிஎம்கே நெறைய பேர் அடிக்க ஆரம்பிச்சு, டிஎம்கே, என்டிகே மற்ற கட்சிகள பத்தி பேசி, பேசி அந்த பின்னணியில நீங்க போய் ஒளிஞ்சுக்கிறீங்களோ, உங்க மேல உள்ள தவறுகள நீங்க ஏற்க மறுக்கிறீங்களோ அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும், இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும், ஒரு 8 நாள் நடந்ததுக்கு அப்புறமும், ஒரு 41 உயிர்களுக்கு நீங்க அக்கவுண்டபிலிட்டி எடுத்துக்கலனாலும் பரவால்ல. ஆனா, அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்கு. அத எடுத்துக்காம இன்னுமே தவிர்த்துக்கிட்டே போய், அப்படி என்னங்க பெருசா சாதிக்க போறீங்க? இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரும் தலைமையா ஏற்கணும், ஒரு சிஎம்மா வரணும், ஒரு முதல்வர் ஆகணுன்ற கனவு, ஆசை இருக்கிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு நியாயமோ, அதே மாரி அதுக்கு நீங்க தகுதியானவர்களான்னு மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு நியாயம் இருக்குல்ல. அந்த நியாயத்த நீங்க எப்ப செய்ய போறீங்க? இது சினிமா இல்ல. சினிமாவ தாண்டுன ஒரு விஷயம். இது நீங்க நீங்க சினிமால பேசின பஞ்ச் டயலாக்லாம் தாண்டி, உங்களோட நிஜ வாழ்க்கையில, உங்களோட வாழ்க்கைய நீங்க மக்களுக்கு அர்ப்பணிக்க போறீங்க. நீங்க எனக்கு செஞ்சதுக்கு நாங்க திருப்பி செய்ய போறேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் தாண்டி, அத செய்ய வேண்டிய தருணத்தில் நீங்க தவறிட்டீங்கன்னா, மக்கள் அதுக்கப்புறம் எப்படி உங்கள நம்புவாங்க? மற்ற கட்சிகள் மட்டும் தான் நீங்களும் இருப்பீங்கன்னா, அப்போ மாற்று சக்தியா உங்களையும் மக்கள் எதிர்பார்க்கணும். இதுக்கு மேலேயும் நீங்க காலம் தாழ்த்தி, காரணங்கள் சொல்லி, நீங்க எந்த கட்சியோட கூட்டணி இணைய போறீங்க? எந்த கட்சிக்காக நீங்க சார்பா பேசப் போறீங்க? இல்ல இதுக்காக பயந்து போய் நீங்க அரசியல் கட்சிய விட்டு ஓடப் போறீங்க? இந்த மாரி பலவிதப்பட்ட கருத்துக்கள் இருக்கு. இந்த கருத்துக்களுக்கும், வதந்திகளுக்கும் நீங்க என்ன முற்றுப்புள்ளி வைக்கப் போறீங்க? இதுக்கு மேலயும் நீங்க காலம் தாழ்த்திட்டே இருக்க, உங்களோட தலைமை கீழ தமிழ்நாடு வரணுமா வேணாமான்னு மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் மக்கள நீங்க குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. இணைய போறாரா? ஆ அப்ப இவ்வளவு நாள் அவர் பேசிட்டு இருந்த அரசியல் எல்லாம், அவரோட கருத்துக்கள் எல்லாமே அவருக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எல்லாத்தையும் மறந்துட்டு, அவர காப்பாத்திக்க போய் கூட்டணி இணைய போறாரா? அப்படின்ற ஒரு விஷயம் மக்கள்கிட்ட ஒரு சந்தேகமாவே எழும்புது. ஆனா, இன்னுமே உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரம் என்னன்னா, இதுவரைக்கும் எந்த அரசியல் தலைவருக்குமே கிடைக்காதது. யார் என்ன வதந்தி கிளப்புனாலும், உங்கள பத்தி தப்பா சொன்னாலும், உங்கள நம்புற மக்கள் அதிகமா உங்கள நம்பிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த நம்பிக்கைய நீங்க காப்பாத்த போறீங்களா? இல்ல பிஜேபியோட கூட்டணி வச்சு, இதுவரைக்கும் நீங்க சொல்லிட்டு இருந்தது எல்லாமே பாசிசம், பாயாசம் சொல்லிட்டு இருந்தது எல்லாமே நீங்க கடந்த பாயாசமா?
மக்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்க போகிறீங்களா, உங்களுக்கு உண்மையாக இருக்க போகிறீங்களான்னு இருக்குது. நிறைய விஷயங்கள் எப்படி வருதுன்னா, ஆதவ அர்ஜுனா டெல்லி போனதையும் வந்து இதோட தான் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்காக பேசின அதிகப்படியான தலைவர்கள் வந்து பாஜக சைட்லேருந்து தான் பேசியிருக்காங்க. அது அண்ணாமலையா இருக்கலாம், நயனா நாகேந்திரனா இருக்கலாம், என்டிஏ கூட்டணி அங்கேருந்து வந்து அவங்க அனுப்பிச்சு வச்ச அமைச்சர்களுமே வந்து இங்கே வந்து மக்கள்கிட்ட கருத்து கேட்டதுக்கப்புறமும் கூட அந்த தப்பில் வந்து உங்கள் மேலே தப்பு சொன்னதையும் தாண்டி அவங்க வந்து அங்கே நடந்த காவல்துறை மேலேயும் திமுக அரசு மேலேயும் தான் அவங்க அதிகமாக தவறுகள் சொல்லியிருக்காங்க. அப்போ இது எல்லாமே மக்கள்கிட்ட கொண்டு போகிற விஷயம் என்னவோ அதே மாதிரி தான் இது வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ நீங்கள் அமைதியாக இருக்கிறதும் 3 நாள் கழிச்சு நீங்கள் வீடியோ போட்டதுமே கூட குருமூர்த்தி அவர்கள் வந்து அதில் பின்னணியில் இருந்திருக்காரு. அதனால தான் வந்து அவர் வந்து ரொம்ப சுருக்கமாக 4 நிமிஷத்தோட வீடியோ முடிச்சிட்டாரு, பெருசாக எதுவும் பேசாமல் அப்படின்றதுலையுமே நிறைய கருத்துக்கள் இருக்குது. நான் என்ன கேட்குறேன்னா, கருத்துக்கள், வதந்திகள், இந்த செய்திகளெல்லாம் தாண்டி உங்களோட மனநிலை என்ன, நீங்கள் என்ன முடிவெடுக்க போகிறீங்க அப்படின்றது தான் மக்கள் அதிகமாக பார்க்குறாங்க. இது எல்லாத்தையுமே அவங்க கடந்து வந்தாலுமே நீங்கள் அமைதியாக இருக்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் திரும்ப திரும்ப சொல்லப்படுற விஷயங்கள் உண்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். நீங்கள் தான் மிக பெரும் சக்தி அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு நீங்கள் வந்து இவ்வளோ நாள் பில்டப் கொடுத்தது எல்லாமே ஒரு சின்ன பிரச்சனைக்கு தலைமையிலேருந்து தொண்டன் வரைக்கும் ஒரு வாரம் தலைமறைவானதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே படாத ஒரு விஷயம். உங்களுக்கு ஒரு பிரச்சனை, நீங்கள் வாயை திறக்கல. 2ஆம் கட்ட தலைவர்களை வந்து கைது பண்ணுறதுக்கான நடவடிக்கைகள் இருந்தது, ரைட்டு. அவங்களும் வந்து வாயை திறக்கல. அதுக்கடுத்த நிலையில் இருந்தவங்க யார் அவங்களாம் என்ன பண்ணாங்க? அவங்க மக்களை போய் நேரடியாக சந்திச்சிருக்கலாம். இதில் டிவிகே சார்பில் அவங்க வந்து அவங்களோட துணை நின்றுருக்கலாம். எதுவுமே நடக்கலை. கட்சி நிர்வாகிகளே ஒரு வாரம் கழித்து தான் போய் பார்க்குற நிலைமையில தான் கட்சியோட செயல்பாடு இருக்கும் அப்படின்னா, அப்போது மற்ற கட்சிகளை குறை சொல்லி நம்மளுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. அப்போது விஜய் வந்துட்டு ஸ்லோவாக என்டிஏ கூட்டணியில் இணைக்கிறதுக்கான ஒரு திட்டமிடப்பட்ட செயல் தானா அப்படின்றதுமே மக்களுக்கு ஒரு கேள்வியாக வரும். நீங்கள் பிஜேபியோட கூட்டணி வைக்கிறது, ஏடிஎம்கேயோட கூட்டணி வைக்கிறதெல்லாம் தாண்டி மக்களுக்கு 3ஆம் சக்தியாக நீங்கள் வந்து காட்டினது, பிம்பம் ஏற்படுத்தினது, 2 மாநாட்டில் உங்களோட சக்தியை காட்டினது, இது எல்லாம் மக்கள் சக்தி, மக்களாக தான் கூடுறாங்க அப்படின்னு சொன்னது எல்லாமே ஒரு மாயையா அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா, அதை வந்து மக்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே விஜயகாந்துக்கு கிடைச்ச வரவேற்பு கூட, கமலஹாசனுக்கு இப்போ இருக்கிற விஷயம் கூட உங்களுக்கு கிடைக்காம, நீங்களும் வந்து மற்றும் ஒரு நடிகர் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக அரசியல் வந்த ஒரு மனநிலைக்குள்ளே மக்கள் தள்ளப்பட்டாங்கன்னா, ஏடிஎம்கே டிஎம்கே தாண்டி இங்கே வேறு எந்த கட்சியுமே செயல்பட முடியாது, வேறு யாராலுமே இங்கே ஜெயிக்க முடியாதுன்ற மனநிலை வந்துடுவாங்க. ஸோ நீங்கள் என்டியோட கூட்டணி வைங்க, இல்லை டிஎம்கேயோட கூட்டணி வைங்க, இல்லை தனித்தனியாக நில்லுங்க. ஆனால் தயவுசெய்து முதல்ல வந்து மக்களுக்கு அந்த பதிலை சொல்லுங்கள். மக்கள்கிட்ட நேரடியாக அது பேசுகிறதுக்கான தைரியத்தை வரவழைச்சிக்கோங்க. நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் மேடையில் மைக்கை பிடிச்சி பேசுகிறத தாண்டி நேரடியாக மக்கள்கிட்ட பேசுகிறதுன்றது அது ரொம்ப பெரிய விஷயம். அந்த சக்தி இல்லைன்னா நீங்கள் எந்த நடிகராக இருக்கலாம், அரசியல்வாதியாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம், எப்பேற்பட்ட தலைவனுமே வந்து மக்கள்கிட்ட ஏற்றுக்க மாட்டாங்க. மக்களுக்கு உண்மை தெரியணும்னா நீங்கள் பேசணும். அங்கே என்ன நடந்தது, உங்களை வந்து அவங்க என்னெல்லாம் கார்னர் பண்ணாங்க, உங்களுக்கு போடப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்ன, இது எல்லாமே உங்கள் வாயால் மக்கள்கிட்ட சொல்லுங்கள். மக்கள்கிட்ட நேரடியாக வந்து பேசுங்க. முடியலைன்னா ராகுல் காந்தி மாதிரி ஒரு யாத்திரை கூட போங்க. அதுக்கு வந்து இங்கே காவல்துறை என்ன பண்ணுது பண்ணலான்னா தாண்டி மக்கள்கிட்ட நீங்கள் நேரடியாக போய் சந்திக்கிற வரைக்கும் உங்களை வந்து தலைமறைவான தலைவன் தான் சொல்லுவாங்களே ஒழிய, உங்களை இதுலேருந்து காப்பாற்றிக்க உங்களை தவிர வேறு யாராலையும் முடியாது.